ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் சக்தி வாய்ந்த மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு முடிச்ச உங்கள் பணப்பெட்டியில் வைங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன முடிச்சு இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இன்றைய நாள் அப்படிங்கிறது மகா சங்கடகர சதுர்த்தி. நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிறை சங்கடகர சதுர்த்திய மகா சங்கடகர சதுர்த்தியாக நாம வழிபாடு செய்வோம். ஏன் இதுக்கு மட்டும் இப்படி நம்ம சிறப்பான ஒரு வழிபாடை செய்கிறோம்? மாசம் தான் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி வருது அப்படின்னா, கேலி கிண்டல் சந்திர பகவான் விநாயகரை பார்த்து செய்தாராம். அவருக்கு சாபம் விட்டு நீ தேய்ந்து கொண்டே போவாய் அப்படின்னு சாபம் விட்டு அவர் சாப விமோச்சனம் பெற்ற நாள் விநாயகர் சதுர்த்தி. இந்த 15 நாள், இன்று தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்று அவர்கள் சாபம் கொடுத்து அவங்க விமோச்சனம் அடைந்த நாள் விநாயகர் சதுர்த்தி. அதனாலதான் விநாயகர் சதுர்த்தி என்று நம்ம பெருசா விநாயகரை வழிபாடு செய்கிறோம். அப்போ நம்மளுடைய பிரச்சனைகள் தேய்ந்து கொண்டே போகுவதற்கு, நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்கு இந்த சங்கடகர சதுர்த்தியிலிருந்து விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் விரதம் இருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை விரதம், இரவு மட்டும் உணவை தவிர்த்து விடுவார்கள். இப்படி நம்முடைய முன்னோர்கள் இந்த 15 நாளும் ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த 15 நாட்களுமே ஒருவேளை விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்வாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா செய்யுங்க. காலை நம்ம முழு நேரமும் உபவாசமாக இருக்க முடியாது. காலை மதியம் சாப்பிட்டுட்டு இரவு உணவை தவிர்த்திடுங்கள். இப்படி நம்முடைய முன்னோர்கள் இந்த 15 நாட்களுமே விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்க, ரொம்ப கடுமையா. இதெல்லாம் இப்ப யாருமே இருக்கிறது கிடையாது. இப்ப நம்மளுடைய பிரச்சனைகள் கடன்கள் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன எளிய பரிகாரத்தை செய்ய போறோம். நீங்க மாலை நேரத்துல விநாயகர் வழிபாடுகள்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வழிபாடையெல்லாம் முடித்த பிறகு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்றைய தினம் நம்மளுக்கு தேய்பிறை மகா சங்கடகர சதுர்த்தி. நம்முடைய கடன்கள் தீர்வதற்காக இந்த எளிய பரிகாரத்தை செய்கிறோம். மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு முடிச்சாதான் நம்ம தயார் பண்ண போறோம். அதற்கு தகுந்த மாதிரி சதுர வடிவில் கட் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. அதுல அருகம்புல் 2, நம்ம ஏற்கனவே விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செய்ய சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அந்த அருகம்புல்ல இருந்து நீங்க எடுத்தாலும் சரிங்க. கொஞ்சமா அருகம்புல் எடுத்துக்கோங்க. அதற்கு மேல 5 ரூபாய் நாணயம், 3 ஏலக்காய், இது 3ஐயும் ஒரு முடிச்சா தயார் பண்ணிட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் விநாயக பெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ அதை விநாயகர்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இதை கொண்டு போய் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க. பணம் பல மடங்கு பெருகும். அந்த பணம் பெருகுவதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். இந்த ஒரு சக்தி வாய்ந்த எளிய பரிகாரத்தை இன்று இரவு நீங்க 8 to 9 அப்படிங்கிற குருஹோரை நேரத்துல செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதனாலதான் நீங்க வழிபாடையெல்லாம் முடிச்சிட்டு இரவு 8 to 9 அப்படிங்கிற நேரம் குருஹோரை நேரம். அந்த குருஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இன்றைய தினம் வியாழக்கிழமை குபேரரையும் நாம வழிபாடு செய்வோம். அப்படி லட்சுமி குபேரருக்கு பிடித்த இந்த 5 ரூபாய் நாணயத்தை நாம இன்றைய தினம் விநாயக பெருமானையும் குரு பகவானையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமாக இதை கொண்டு போய் நீங்க உங்க பணப்பெட்டியில வைக்கும் போது, நீங்க பணப்பெட்டியா இருக்கலாம், பர்ஸா இருக்கலாம், ஹேண்ட்பேக்கா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் செய்யுங்க. ஒரு மஞ்சப்பையில தாங்கம்மா நான் போட்டு வச்சிருக்கேன், பரவாயில்ல. நீங்க எங்க பணத்தை எடுத்து புழங்குவீங்களோ அந்த இடத்துல இந்த முடிச்ச கொண்டு போய் வச்சிருங்க. இது இப்படி வைப்பதன் மூலமாக பணம் பல மடங்கு பெருகும். இந்த முடிச்ச நாம என்ன செய்யணும்? விநாயகர் சதுர்த்தி வரும் இல்லைங்களா? அப்படி விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய அந்த நாள்ல அருகம்புல்லும் ஏலக்காயும் ஓடுகிற நீர்நிலைகள்ல விட்டுடுங்க. இந்த 5 ரூபாய் நாணயத்தை செலவு பண்ணாம உங்க பணப்பெட்டியிலேயே நீங்க வச்சுக்கோங்க.
இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரம். இதை செய்வதன் மூலமாக வீண் விரய செலவுகள் தடுத்து பணவரவு அதிகரிப்பதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் தீரும். அதே மாதிரி இன்றைய தினம் நம்மளுக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்ல போய் 2 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலனை தரக்கூடியது. அதனால அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருசா நாங்க வீட்டில எல்லாம் வழிபாடு செய்ய முடியாது, நாங்க வேலைக்கு போறோம் அப்படிங்கிறவங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு, இது தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்துல தான் வழிபாடு செய்வாங்க. அப்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முடிந்தால் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பானது. அருகம்புல் மாலை வாங்கி சாத்தி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். இப்படி இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விநாயகர்கள் அனைத்தையும் விநாயக பெருமான் தீர்ப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால இன்றைய நாளை தவறாமல் எல்லாருமே பயன்படுத்தி விநாயக பெருமானினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.